வணக்கம். நாம வேலை செய்யற விதமும் நாம கத்துக்கிற முறைகளும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு வருது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்மளோட எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நாம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிக்கிற படிப்பு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நாம செய்ய போற வேலைகளுக்கு உண்மையிலே உதவுமா? இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில தேடுறது தான் இந்த முழு பகுதியோட நோக்கமே. சரி, முதல்ல நாம எங்க ஆரம்பிக்கலாம்னா, நம்மளோட வேலை செய்யற இடம், அதாவது பணியிடம் எப்படி தலைகீழா மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட வேலைகள் ஏன் ஒரு பெரிய புயல்ல சிக்கியிருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இதுல எந்த சந்தேகமும் இல்ல இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்கிற பல வேலைகள் எதிர்காலத்துல ஒருவேளை இருக்கலாம், ஆனா அது முற்றிலும் வேற ஒரு வடிவத்துல இருக்கும். சில வேலைகள் முழுசா இல்லாம கூட போகலாம். இந்த அடிப்படை மாற்றத்துக்கு பின்னாடி ரொம்ப சக்தி வாய்ந்த காரணிகள் இருக்கு. இது சும்மா டெக்னாலஜி வளர்ச்சி மட்டும் இல்ல. இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு டெக்னாலஜி, ஆட்டோமேஷன், அதாவது தானியங்க இயந்திரங்கள், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ரெண்டும் பல வேலைகளை சுலபமாக்குது, அதே நேரத்துல சில புது வேலைகளையும் உருவாக்குது. ரெண்டாவதா மக்கள் தொகை மாற்றங்கள். நிறைய நாடுகள்ல மக்கள் தொகை வயசாகி வர்றதாலையும் மக்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதாலையும் திறமையான ஆட்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. மூணாவதா வேலையோட தன்மையை மாறிச்சு. முன்ன மாதிரி ஃபுல் டைம் வேலைக்கு பதிலா இப்போ ஃப்ரீலான்ஸ், ப்ராஜெக்ட் அடிப்படையிலான வேலைகள், அதாவது கிக் எக்கானமி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சரி, இந்த மாற்றங்கள் எல்லாம் வருது, ஓகே. ஆனா இதுக்கு நாம எப்படி தயாராகிறது? எதிர்கால வேலைக்கு உண்மையிலே என்ன திறமைகள் தேவைப்படும்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இங்க நாம பார்க்க போற இந்த 6 குணங்களும் சும்மா தகுதிகள் மட்டும் இல்ல, இதெல்லாம் தான் எதிர்கால பணியிடத்துல நம்மள ஜெயிக்க வைக்கிற கருவிகள். முதலாவது, டிஜிட்டல் புலமை. அப்படின்னா என்ன? சும்மா ஆப்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்ல, டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுது, வர்ற டேட்டாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறதுங்கிறது தான் இது. ரெண்டாவது, சிக்கல் தீர்த்தல் மற்றும் விமர்சன சிந்தனை. ஏஐ வேணும்னா பல கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், ஆனா எந்த கேள்வியை கேட்கணும், ஒரு பெரிய பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மனுஷ மூளை தான் தேவை. மூணாவது, படைப்பாற்றல். மிஷின்கள் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யும், ஆனா புதுசா ஒரு ஐடியாவை யோசிக்கிறதும் புதுமைகளை உருவாக்குறதும் நம்மளோட தனித்திறன். நாலாவதா, ஒத்துழைப்பு. தனியா வேலை செய்யற காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ உலகத்துல எங்க இருக்கிற திறமையானவங்களோட வேணும்னாலும் சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்ய கத்துக்கணும். ஐந்தாவது, தொடர்ச்சியான கற்றல். ஒரு டிகிரி வாங்கினதோட படிப்பு முடியறதே இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கவனத்தை புது விஷயங்கள் மேல வச்சு நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசியா, ஏற்புடைமை மற்றும் மீள்திறன். மாற்றம்ங்கிறது நிச்சயம். அந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு சின்ன சின்ன தோல்விகள்ல இருந்து மீண்டு வர்றதுதான் மிகப்பெரிய பலம். நாம இப்ப பார்த்த இந்த திறன்களோட முக்கியத்துவத்தை வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமும் உறுதிப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஐ நிச்சயமா புது வேலைகளை உருவாக்கும், ஆனா அந்த வேலைகளுக்கு தேவையான திறன்கள் நம்ம கிட்ட இருக்குதாங்கிறது தான் பெரிய கேள்வி. இந்த திறன் இடைவெளி, அதாவது கம்பெனிக்கு தேவைப்படுற திறனுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகமாகும்னு எச்சரிக்கிறாங்க. அதோட படைப்பாற்றல் மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா மாறும்னு சொல்றாங்க. அப்போ இந்த எல்லா சவால்களுக்கும் தீர்வு எங்க இருக்கு? அது நம்மளோட கல்வியோட புதிய பங்குல தான் இருக்கு. சரி, கற்றல் முறை எப்படி மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டை பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும். முன்னாடி இருந்த கல்வி முறை டீச்சர் சொல்றத கேட்கற மாதிரி, அதாவது ஆசிரியர் மயமா இருந்துச்சு. ஆனா இப்போ கத்துக்கிறவங்கள மயமா வச்சு மாறுது. எல்லாருக்கும் ஒரே சிலபஸ்ங்கிறதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் வந்துகிட்டு இருக்கு. மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா நிஜமான திறமைகளை வளர்க்கறதுல கவனம் செலுத்துறாங்க. கிளாஸ் ரூம்ல மட்டும்தான் படிக்க முடியுங்கிற காலம் போய் இப்ப இன்டர்நெட் மூலமா எங்கேருந்து வேணுனாலும் எப்ப வேணுனாலும் கத்துக்கலாம். இந்த கல்வி மாற்றத்தோட ஆணிவேர் என்னன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான கருத்தியல் மாற்றம். அப்போ இந்த கருத்தியல் மாற்றம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, கல்வி பத்தின நம்மளோட அடிப்படை சிந்தனையையே இத மாத்துது. ரொம்ப இறுக்கமான டீச்சர் மட்டுமே வழிநடத்துற முறையிலிருந்து மாறி, கத்துக்கிறவங்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி நெகிழ்வான, தனிப்பட்ட, அப்புறம் டெக்னாலஜியை முழுசா பயன்படுத்துற ஒரு கற்றல் அனுபவத்தை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இந்த புதிய மாற்றத்தோட 5 முக்கிய தூண்கள் இதெல்லாம் தான். 1, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி பாடங்களை மாத்தி அமைக்கிறது. 2, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கத்துக்கிற பொறுப்பை எடுத்துக்கிறது. 3, டிஜிட்டல் கருவிகளை வச்சு கத்துக்கிறத இன்னும் சுவாரஸ்யமா மாத்துறது. 4, எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா கத்துக்கிறது. கடைசியா 5வது, படிப்பு முடிஞ்ச பிறகும் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதுதான் எதிர்கால கல்வி. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பேசினது எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்ன அர்த்தம்? நம்மள இது எப்படி பாதிக்கும்? எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இந்த ஒரு வாக்கியம் நம்ம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. 21ஆம் நூற்றாண்டு கல்வியோட உண்மையான நோக்கம்
சும்மா ஒரு டிகிரியை கையில கொடுக்கறது மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து கத்துக்கிட்டு மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான சக்தியை நமக்கு கொடுக்கறது தான். இந்த பகுதியை ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க நினைக்கிறேன். எதிர்காலத்துக்கு நம்ம தயாராகணும்னு நம்ம எல்லாருக்கும் இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த தயாரிப்பை இன்னைக்கே நம்ம தொடங்கியாகணும். அப்படி நீங்க வளர்த்துக்க விரும்புற அந்த ஒரு புது திறன் என்ன? அது படைப்பாற்றலா, இல்ல ஒரு புது டெக்னாலஜியா, இல்ல விமர்சன சிந்தனையா? அது எதுவா வேண்டாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கே ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க.